எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ரவுட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். இப்போ நம்ம Laravel 5.3ல மிடில்வேர் அப்படின்றத பார்ப்போம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மிடில்வேர் டெஃபினிஷன் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன ரிக்வெஸ்ட் வந்தாலும் அது கண்ட்ரோலருக்கு போய் ரீச் ஆகி, அதாவது ரவுட்டர் மூலிமா கண்ட்ரோலருக்கு ரீச் ஆகி அதுக்கப்புறம் மாடல் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ இதில் என்னன்னாக்கா மிடில்வேர் வந்து இதில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா கண்ட்ரோலருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து இதை ப்ராசஸ் பண்ண விடலாமா வேணாமா, இல்லை அதை பேஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலாக வர்ற ரிக்வெஸ்ட்டு வேலிடாக இல்லையா, இல்லை அந்த யூசர் வந்து அப்போ ஹெச்ஆர் அப்படின்னா அந்த ஹெச்ஆர் வந்து அந்த ரோல் அக்சஸ் பண்ணலாமா வேணாமா, அதான் ஹெச்ஆர் ரோல் அப்படின்றது இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எல்லா டிசிஷனும் நம்ம அதில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க ரவுட்டருக்கு ரிக்வெஸ்ட் வருது, கண்ட்ரோலரில் நம்ம ஆக்ஷன் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் வந்து டிபி அக்சஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அந்த இது இடையில ரவுட்டருக்கும் கண்ட்ரோலருக்கும் இடையில மிடில்வேர் இங்கே தான் அது வந்து ரிசைட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம இதான் டெஃபினிஷன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இடையில இங்கே இருக்கிறதுன்றதுனால கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம், ரிக்வெஸ்ட்டு போகலாமா வேணாமா அப்படின்றது. ஸோ நம்ம புதுசாக நான் இப்போ இங்கே வந்துட்டு 2 ரவுட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஸோ ஹெச்டிடிபி ஓகே, இதே யூஸ் பண்ணிடலாமா? ஓகே, வேண்டாம், புதுசாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். எஸ், ஹெச்டிடிபியில் மிடில்வேர் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே டிஃபால்ட்டாக என்னென்ன மிடில்வேர் இருக்குன்றது இருக்குது. கர்னல் ஃபைல் நீங்கள் எப்போ பண்ணிங்கன்னா இங்கே மிடில்வேர் அண்டு மிடில்வேர் குரூப் ரவுட் மிடில்வேர்னு இருக்கும். இது வந்துட்டு என்னென்னாக்கா எல்லா ரவுட்டுமே வந்துட்டு இதை ப்ராசஸ் பண்ணி தான் போகணும். இப்போ இந்த அஜித் சொல்கிற மாதிரி வீரம் படத்தில் என்னையை தாண்டி தொடரான்ற மாதிரி இது வந்துட்டு எல்லா ஏபிஐயும் பை டிஃபால்ட்டாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பண்ணலை, எக்ஸ்பிளிசிட்டாகவே நீங்கள் கால் பண்ணாட்டியும் Laravel வந்து பை டிஃபால்ட்டாக இது வேறு என்னன்னாக்கா செக் ஃபார் மெயின்டெனன்ஸ் மோடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் PHP ஆர்டிசன். ஸோ நான் வந்து போர்ட்டு வந்துட்டு ஒரு 9800 அப்படின்றதில் நான் ரன் பண்ணுறேன். கமாண்ட் ஓகே, 9800 அப்படின்றதில் நான் அதை ப்ராசஸ் பண்ணுறேன். சார் அதுக்கு முன்னாடி டிபி ஓகே 9800 நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டிங்கன்னா அது 8000 அப்படின்றதில் ரன் ஆயிரும். இருந்தாலும் நான் வந்துட்டு 9800 அப்படின்றதில் போர்ட்டில் ரன் பண்ணுறேன். சும்மா ஒரு சேஞ்ச் வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கமான் ஓகே, MySQL ரன் ஆகுது. ஓகே, ஃபைன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு ஒரு ரவுட்டு, இதுக்கு ஒரு ரவுட்டு. இதுக்கு முன்னாடி இது என்ன இடையில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட் டிஃபால்ட்டாகவே இது வந்து வெப் ஏபிஐ எழுதுனீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த ரவுட்ஸ் ஃபோல்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப் ஏபிஐ எழுதும்போது எல்லா ஏபியும் இதை இந்த 1 2 3 4 5 6 இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி போகும். ஏபிஐ அப்படின்றது இந்த ரூல் அதுக்கு அப்ளை ஆகும். நம்ம வெப் ஏபிஐ தான் பார்க்க போகிறோம். அதாவது செஷன் பேஸ்டு ஒன், ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்லெஸ்ன்றது ஏபிஐ எழுதுறதுக்காக வரும். அது நம்ம டீட்டெயில்டாக போக வேணும். இப்போது இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த கோடு வந்து நம்ம எங்கேயுமே வந்துட்டு கால் பண்ணலாம். பட் இதில் என்னன்னாக்கா PHP ஆர்டிசன் டவுன். இப்போ எப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டவுன் அப்படின்ற மாதிரி இந்த கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது எம்பி ரைட் பேக். நான் இதை எழுதவே இல்லை, பட் டிஃபால்ட்டாக வந்து Laravelல அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஃபீச்சர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா செக் ஃபார் மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்ற மிடில்வேர் கோடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது செக் பண்ணுது என்ன கண்டிஷனில் இருக்குது, சர்வர் அப்பா டவுன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வச்சு தான் இந்த மிடில்வேர் ப்ராசஸ் ஆகிறதுனால தான் அந்த கோடு ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PHP ஆர்டிஸ்ட்
PHP artisan அப் மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இமிடியேட்டாக இது வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஆக்டிவ் மோடுக்கு அப்ளிகேஷன் வந்துருச்சு. நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அது மிடில்வேர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது ப்ராசஸ் பண்ண விடுது. இதே மாதிரி நம்ம ஒரு ரவுட் எழுத போகிறோம். இது மோஸ்ட்லி அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ என்னன்னாக்கா இன்னொன்று வந்து சில மிடில்வேர் எழுதிட்டு நம்ம வந்துட்டு எல்லா ரவுட்ஸும் இல்லாமல் ஒரு சில ரவுட்ஸ் மட்டும் அதை அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு ரவுட், அதாவது மிடில்வேர் அப்படின்ற இதில் நம்ம ஒரு அரேயில் நம்ம மிடில்வேர் ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, என்ன ஏபிஐ வந்தாலும் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு டேபிள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு யூசர் பேஸ்டு ஏபிஐ எத்தனை தடவை கால் ஆகுது, ரோல் பேஸ்டு ஏபிஐ எத்தனை தடவை கால் ஆகுது, என்னென்ன ஏபிஐஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கவுண்ட்டு கூட இருக்கலாம். பேர் டே இது வந்து இத்தனை ரிக்வஸ்ட் வந்திருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்துட்டு காமன் பிஹேவியர் மாதிரி இருக்கும். பிஹெச்பி அதை நீங்கள் இப்போ ஒரு மிடில்வேர் கிரியேட் பண்ணால் PHP artisan மேக் மிடில்வேர். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏபிஐ கவுண்ட் மிடில்வேர் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு அது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பேசிக்காக இதில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற மெத்தட் ரிக்வஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு இந்த மிடில்வேர் ப்ராசஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மிடில்வேர் ப்ராசஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம இப்போ வெப்பில் போய்ட்டு இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு ஒரு 2 ஏபிஐ எழுதுவோம். கெட் நேம் அப்படின்றதும் அட்ரஸ் அப்படின்றதும். இப்போ எப்படின்னாக்க கெட் நேம் கெட் அட்ரஸ். ஸோ இந்த 2 ஏபிஐ எழுதுகிறோம். இது வந்து ஹோம் கண்ட்ரோலரில் கெட் நேம் கெட் அட்ரஸ், கண்ட்ரோலர்ஸில் ஹோம் கண்ட்ரோலரில் பப்ளிக் ஃபங்க்ஷன் get name request $request ஓகே நேம். சிம்பிளாக தான் எழுதுகிறேன். இது நான் எந்த டிபி ஆக்சஸ் பண்ணலை. உங்களுக்கு இப்போ மிடில்வேர் கான்செப்ட்ஸ் புரியணும் அப்படின்றதுனால சும்மா இதை எழுதுனாலே போதும். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் மாடல் அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா டைம் ஆகுது, லென்த்தான வீடியோவாக போயிடுது. ஓகே அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ வெரி சிம்பிள். என்னென்னா நேம் அண்ட் அட்ரஸ் ரெண்டு ஏபிஐ, அதாவது வெப் ஏபிஐ எழுதியிருக்கேன். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு எக்கோ பண்ணுற நேமு. இது முதல்ல ஒர்க் ஆகுதான்றது ப்ரௌசரில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ எப்படின்னாக்கா நான் வந்துட்டு டிஃபால்ட்டு ஸ்கேஃபோல்டிங் ஆத்தென்டிகேஷன் மெத்தடு லாராவெல்ல நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேட் பண்ணிக்குவோம். நான் லாகின் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ வந்துட்டு நேம். ஓகே, நேம் ஒர்க் ஆகுது. அட்ரஸ் சூப்பர், ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ என்னன்னாக்கா நான் ஒரு மிடில்வேர் எழுதியிருக்கேன். அந்த மிடில்வேர் வந்து எந்த ஏபிஐ வந்தாலும் அது என்ன எத்தனை தடவை கால் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்களேன், டிபியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. டைம் கன்ஸ்டன்ட்ன்றதால நான் எல்லாத்தையுமே வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லாக் ஃபைலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ லாக் எதுவும் இருந்துச்சுன்னா கூட கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாகில் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ரிக்வெஸ்ட் ஓகே ஃபைன். இப்போ என்னென்னா எனக்கு என்ன ஏபிஐ கால் ஆகுதுன்றது தெரியணும். அப்போ வந்துட்டு ஏபிஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ரிக்வெஸ்ட் நீங்கள் பார்த்து இந்த ரிக்வெஸ்ட்லேயே அந்த என்ன ஏபிஐ கால் ஆகுதுன்றது தெரியும். இது பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு அந்த நேம் எடுத்தாச்சு. அடுத்து லாகில் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணுறேன். எப்படின்னாக்க ஜஸ்ட் ஏபிஐ. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த என்ன நேம் அப்படின்றது நாங்கள் லாகுன்றதை யூஸ் பண்ணிக்கப்போ. ஸோ மேலே நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். யூஸ் லாக், அவ்வளோதான். இப்போ என்னன்னாக்கா ஒரு மிடில்வேர் க்ரியேட் பண்ணியாச்சு, சூப்பர். ஆனால் அதை நம்ம எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணலையே. ஸோ இதில் என்னன்னாக்கா டிஃபைனிங் மிடில்வேர்ன்றது என்ன கான்செப்ட்ஸ்ன்றது இங்கே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் என்னன்னாக்கா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மிடில்வேர் அதை நான் கான்செப்ட்ஸ் வரேன். ரெஜிஸ்டரிங் மிடில்வேர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் மிடில்வேரில் போயிட்டீங்க அப்படின்னா கர்னல் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நான் வந்துட்டு சொல்லணும், ஓகே இதை நீ வந்துட்டு, அதாவது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு மிடில்வேர்ன்றது, அதை வந்துட்டு நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அப்ளிகேஷனுக்கு HTTP
இது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப யோசிக்க வேணாம். இதோட நேம் ஸ்பேஸ் வந்து ஏபிபி ஹெச்டிடிபி மிடில்வேரில் ஏபிஐ கவுண்ட் மிடில்வேர் அப்படின்றது இருக்குது அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை. http middleware / நம்ம அந்த ஃபைல் நேம் கிளாஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், குளோபலாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்துட்டு எந்த ஏபிஐ கால் ஆனாலுமே வந்துட்டு அந்த லாராவல் லாகில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். டெஸ்ட் பண்ணிடலாங்களா? அட்ரஸ் ஒரு 4 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். நேம் இது ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ப்ராப்பர் ரெஜிஸ்டர். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவியில் ஸ்டோர் பண்ணி கவுண்ட் கூட எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் லாகில் போடுறேன், அவ்வளோதான். இப்போ இதில் இந்த இடைப்பட்டதில் பார்ப்போம். இப்போது பிரேக் அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மிடில்வேர் அப்படின்னாக்கா ஏபிஐ கவுண்ட் மிடில்வேர். ஓகே, இப்போ இது வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு பிஃபோர் மிடில்வேர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மிடில்வேர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்குரிய ஜாப், நம்ம இந்த ஒர்க்கு நமக்குரிய என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜாப் இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறோம். இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உல்டாவா நெக்ஸ்ட்டு ப்ராசஸை நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ராசஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போங்க. இப்போ ஏன்னு ஒரு மிடில்வேர் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம மிடில்வேர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கர்னலில் போனீங்கன்னாக்கா, ஸோ இது செக் ஃபார் மெயின்டெனன்ஸ் மோட் இருக்குது. இதுக்கு அடுத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸை இப்போ நீ போய் முடிச்சுட்டு வாப்பா, முடிச்சுட்டு ரெஸ்பான்ஸை கொடு. ஓகே, வந்துருச்சா? அடுத்து என்னோடய ஒர்க்கை நீ பாரு, பண்ணிட்டியா? அடுத்து அந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது. இதான் அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்றது. வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு நீ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறியா, இல்லை நெக்ஸ்ட் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதாவது முடிச்சுட்டு இந்த சென்ஸ் ரிட்டர்ன் ஆகாத ரெஸ்பான்ஸு, பட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ப்ராசஸ் முடிஞ்சுட்டு இப்போ ஏதாவது ஒரு டிபெண்டன்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸை கூட நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெஸ்பான்ஸை வச்சு நீங்கள் எதுங்கிற ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் அந்த 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 மிடில்வேரை ஃபர்தராக போக விடலாம். இப்போ எப்படின்னாக்கா ஒரு மிடில்வேர் க்ரியேட் பண்ணும்போதும் ரிக்வெஸ்ட் இங்கே வரும், க்ளோஷர் நெக்ஸ்ட்டுன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு மிடில்வேர் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் நெக்ஸ்ட் அந்த இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதில் பை டிஃபால்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ரிட்டர்ன் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த நெக்ஸ்ட்டு மிடில்வேர்ன்றதாக இருந்துச்சு. பட் இப்போ இதில் என்னன்னாக்கா இப்போ நெக்ஸ்ட் மிடில்வேர்ன்றது ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுடைய ஒர்க்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்றது. இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் கிடையாது. அது நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இதில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்து மிடில்வேரில் மிடில்வேர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னாக்கா இது வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஏபிஐ இன்னொரு மிடில்வேர் எழுதலாம். அதை வந்துட்டு நம்ம இங்கே பண்ணலாம். இது என்னன்னாக்கா ரவுட் ஸ்பெசிஃபிக். இப்போ ஒரு மிடில்வேர் எழுதிட்டு பிஹெச்பி ஆர்டிஸ் மேக் மிடில்வேர் இது என்னென்னு வச்சுக்கலாம்னாக்கா செக் ரோல். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு செக் ரோல் மிடில்வேர். ஓகே ஃபைன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதோட தான் வரும். செக் மிடில்வேர் கர்னலில். ஸோ இதுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம், ரோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதையே காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இதான் வந்துட்டு அதோட பார்த்து. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ ரோல் அப்படின்ற மிடில்வேர் இருக்குது. பட் இது என்னன்னாக்கா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஏபிஐயில் வந்துட்டு நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம். மிடில்
மிடில்வேர் கமான். இந்த நேம் ஒன்று நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே ஒரு நேம் கொடுத்தோம் இல்லைங்களா, ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோலை வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா என் பேரே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் நான். ஏன்னா யூனிக்காக நேம் கொடுங்க, அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் ரோல் பேஸ்டாக பண்ணுறதுனால ரோல் பண்ணி கொடுத்தேன். ஏன் ரோல்னு இருக்கீங்க அப்படின்னாக்க எனி நேம் உங்களுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபனுக்காக நான் ஆல்பர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னாக்கா இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம்? ஏபி கவுண்ட் மிடில்வேர், ஓகே செக் ரோல் மிடில்வேர். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஆல்பர்ட் வேணாம், ஆல்பர்ட்ன்றது ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால சாரி, ரோல் அப்படின்றத நான் ரிவர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப பட் எனி நேம் வி கேன் கிவ், அதை தான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரோல் ஷுட் பி ஹெச்ஆர் ரோல் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு இதை நம்ம இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா. இதில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேண்டில் அப்படின்றதோடு இருக்கும். அது ரிக்வெஸ்ட்டு அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணுன்றதோடு வரும். இப்போ நம்ம இங்கே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், கோலன் அப்படின்றது. இப்போது இது வந்துட்டு இப்போ வெறும் ரோல் அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி கோலன் போட்டு ஹெச்ஆர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதான் வந்துட்டு மிடில்வேரில் உள்ள பேராமீட்டர்ஸ் கான்செப்ட்ஸ். செக் ரோல் மிடில்வேர். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா $ரோல். ஓகே, ஸோ அந்த ரோல் அந்த தேர்ட் பேராமீட்டர் நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுறோம். இஃப் $ரோல் ஈக்குவல் டு ஹெச்ஆராக இருந்துச்சுனாக்க மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரிட்டன் நம்ம வந்துட்டு இங்கே சில ஏபிஐஸ் இருக்குது. எப்படின்னாக்கா ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் டு அக்சஸ் திஸ் ஏபிஐ. இதை வந்துட்டு எப்படின்னா இவர் வந்து இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஹோம் அப்படின்ற ஏபிஐக்கு நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். மேபி லாகின் அந்த மாதிரி வச்சுங்களேன். ரீடைரக்ட், சிம்பிளாக ரீடைரக்ட் டு /home பேஜுக்கு நம்ம அதை வந்து ரீடைரக்ட் பண்ணி வரோம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஹெச்ஆர் இங்கேயும் ஹெச்ஆர்னு இருக்குது அப்படின்றதுனால நம்ம அட்ரஸ் ஏபிஐ நேம் ஏபிஐ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அட்ரஸ் ஏபிஐ மட்டும்தான் நான் அதை வந்து இன்வொக் பண்ணுறேன். இப்போ என்னன்னாக்கா ஹெச்ஆர் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. லெட்ஸ் சே இவர் வந்துட்டு ஒரு அட்மின் ரோலில் இருக்கார் அப்படின்னாக்கா இப்போ அட்ரஸ்ன்றது பண்ணுறேன். ஏன்னா அவர் வந்து அட்மின் வந்து இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அது ரீடைரக்ட் ஆகிடுச்சு ஹோம் பேஜுக்கு. அவ்வளோதான். இப்போ இதே வந்துட்டு ஏன் நேமுக்கு வரல அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை இங்கே அக்செப்ட் பண்ணலை, ஐ மீன் இங்கே கான்ஃபிகர் பண்ணலை. இன்கேஸ் என்னப்பா இது ஒவ்வொரு இடத்துலையும் நான் அதை பண்ணணுமா அப்படின்னாக்கா நீங்கள் ரவுட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் குரூப் அப்படின்றத போட்டு நீங்கள் எங்கள் மிடில் வேறு டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மிடில் வேறு ரோல் அட்மின் என்ன அண்ட் ஒன் மோர் திங் அட்மின் இங்கே வந்து மல்டிபிள் பேராமீட்டர் அக்சஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னாக்கா அட்மின் ஹெச்ஆர் ஓனர் இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸும் இங்கே சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் குரூப்பாக போட்டு இந்த இந்த இங்கே இருக்கிற இந்த குரூப்பில் இருக்கிற 10 ஏபிஐயும் இங்கே இருக்கிற 10 ஏபிஐ எல்லாமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கூட எழுதலாம். இப்போ எப்படின்னா இது வந்து கான்செப்டுக்காக ஒரே ஒரு ஏபிஐயில் மட்டும் நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், டன். வாட் எல்ஸ்? மிடில்வேர் பேராமீட்டர் டெர்மினபிள் பை மிடில்வேர். இது வேறு ஒன்றுமே இல்லைப்பா. இது வந்து என்னன்னாக்கா செக் ரோல் இதிலேயே வச்சு பண்ணிடலாம். ஒரு மெத்தட் இருக்குப்பா, பப்ளிக் ஃபங்க்ஷன் டெர்மினேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னாக்கா இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஏபி இது மிடில்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் இருக்கும், ரிக்வெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ரெஸ்பான்ஸ் வரதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு ஜஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டு இந்த மிடில்வேர் ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் மிடில்வேர் ப்ராசஸ் பண்ணி இப்படியே தான் போய்ட்டுருக்கும். மற்றபடி ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்கவே இருக்காது. பட் இந்த மெத்தடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா வி வில் ஹாவ் போத் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். அது ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இன்ஃபோ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா terminate command terminate invoked. Okay fine. So
லாக் இங்கே இல்லை. ஓகே, கிரேட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாக் ஃபைல். ஓகே, இது வரைக்கும் ஹோம் தான் இருக்குது. நேம் சூப்பர். அட்ரஸ் எஸ். அட்மின்றதுனால அது ரீடைரக்டாக இங்கே வந்துருச்சு. அட்ரஸ் ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட் இன்வோக்டு இது என்னன்னாக்கா இங்கே எழுதியிருக்கோம். ஓகே ஃபைன். இது வந்து என்னன்னாக்கா ரிக்வெஸ்ட்டும் இருக்குது, ரெஸ்பான்ஸும் இருக்குது. ரெஸ்பான்ஸும் சர்வருக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை பண்ணியிருக்கோம். அதான் வந்துட்டு டெர்மினேட். ஸோ இப்போ லாராவெல்ல செஷன் வந்துட்டு அப்படி தான். இப்போ எப்படின்னாக்கா எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சுட்டு சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் போயிடும். ஸோ இங்கே ப்ரௌசரில் என்னென்ன டிஸ்பிளே ஆகிடும். பட் ஆஃப்டர் தட் வந்து நம்ம போத் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வச்சு எதுவும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் செஷன் அப்படின்றது லாராவெல்ல அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான்ப்பா, இதில் வேறு எதுவுமே இல்லை. டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ என்னால் வீடியோஸ் அதிகமாக போட முடியல. நான் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இப்போ கூட நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும். 5.3லேயே டைம் எடுத்துகிட்ருக்கு. 5.3 சீக்கிரம் முடிச்சுட்டு 5.4, 5, 6 போயிட்டு டிஃப்ரென்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறதுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு எதுவும் ஃபேஸ்புக் அதெல்லாம் சேனல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க லாராவெல் படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.